गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூன் மாதம் 27ஆம் தேதி, இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை, ஆனி மாதம் 13ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:55 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி மதியம் 2:06 மணி வரை துவிதியை திதி இருக்கின்றது. அதற்கு பின்பாக திருதியை திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் காலை 10:09 மணி வரை புனர்பூசமும் அதற்கு பின்பாக பூசம் நட்சத்திரமும் இருக்கின்றது. அதிகாலையில் 5:54 மணி வரை அமிர்த யோகமும் அதற்கப்புறமா காலை 10:09 மணி வரை சித்த யோகமும் அதற்கு பின்பாக மரண யோகமும் இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்ட நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் காலை 10:09 மணி வரை கேட்டை நட்சத்திரம், அதற்கப்புறமா மூலம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான் மற்றும் சூரியன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். கடகத்தில் சந்திரன் மற்றும் புத பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள். தற்போது இன்றைய திதியில என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம். இன்றைய திதியில அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யறதுக்கு உகந்த திதியாக இன்றைய திதி இருக்கின்றது. ஆடை அணிகலன்கள் அணிவதற்கு உகந்த திதியாக இன்றைய திதி உள்ளது. கட்டிட அடிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபடலாம். இறைவனை பிரதிஷ்டை செய்யக்கூடிய விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் ஈடுபடலாம். திருமண சம்பந்தப்பட்ட காரியங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். நிலைத்து நிற்க வேண்டிய காரியங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்வதற்கு உகந்ததாக இருக்கின்றது. தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல அசையாத சொத்துகள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள்ல எல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்குதுன்னா அதன் சார்ந்த விஷயங்கள் வழியில சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல சொத்துக்களை நிலைப்படுத்தக்கூடிய முயற்சிகள் அதிகமாக இருக்கும். யாரிடமாவது பொருளோ பணமோ கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அதையெல்லாம் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. இதன் சார்ந்த முயற்சிகளிலையும் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். ரகசியமான மறைமுகமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகளும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள், சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள், பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. தகுந்த பெரியோர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கப்புறமா செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல எல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க.
வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மனம் விரும்பிய விஷயங்களில் தைரியமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மனதளவில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வெற்றி வாய்ப்புகளை இன்றைய தினத்தில் பார்க்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக உள்ளது. ஒரு சில புதிதான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். எதிரிகளை எல்லாமே வெற்றி கொள்ளக்கூடிய சூழல்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. இசை சம்பந்தப்பட்ட துறை ரீதியிலான விஷயங்களில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. உல்லாசமான பயணங்கள், சிறு தூர பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான செய்திகளை பெறக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது. முன்பதிவு செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் வழியிலிருந்தும் மூத்த சகோதர சகோதரிகள் வழியிலிருந்தும் இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலையும் மன மகிழ்ச்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக உள்ளது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு காரியங்கள்லையும் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களால் ஏதேனும் ஆதாயங்கள் நடக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உடல் சம்பந்தமான விஷயங்கள்ல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. விடுபட்டு போன விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. அதுலேயும் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது. தொழில் வியாபாரம் இதெல்லாம் செய்கிறீங்கன்னா அதன் வழியிலிருந்து எதிர்பார்த்த வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தொழில்முறை சம்பந்தமான விஷயங்கள் குறித்து குடும்பத்தார்களிடம் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட இந்த மாதிரி உறவு முறைகள் கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய சூழல்கள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்னு பார்க்கும் பொழுது சின்ன சின்ன முன்கோபங்கள் இருக்கலாம். அதில் மட்டும் கவனங்கள் அவசியம். தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது. கண் சம்பந்தமான பகுதிகளில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல மந்தத்தன்மை இருக்கலாம். கூடுதலாக ஆர்வம் எடுத்து படிக்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு க்ஷேமமான தினமாக உள்ளது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. இன்றைய தினத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. ஏதாவது இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வரவுகளால் நன்மை அடையக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. எதிர்பார்த்த வரவுகள்னால மன மகிழ்ச்சிகள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் அடர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு சின்ன சின்ன முன்கோபங்கள் இருக்கலாம். உங்களை குறித்த சின்ன சின்ன தாழ்வு மனப்பான்மைகள் ஒரு சில விஷயங்கள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இதையெல்லாம் விடுத்து நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. இன்றைய தினத்தில் அதிக முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தலைமை பதவிகள் எல்லாம் இருக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஆர்வங்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வெளிநாடு பயணங்களோ தொழில் இல்லைனா வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையோ ஈடுபாடுகள் இருக்கும். இறை காரியங்கள்ல ஈடுபாடுகள் கொண்டு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக உள்ளது. உங்களுடைய தந்தை வழியிலிருந்து தந்தை வழி உறவுகள் வழியில இருந்தெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால் நன்மை அடையக்கூடிய தினமாக உள்ளது. மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. மன மகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கலாம். எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். நன்மை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் நீல கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் சற்று விரைய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் அந்த செலவு செய்யக்கூடிய விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. தேவையில்லாத ஏமாற்றங்கள் வரலாம். அதில் மட்டும் கவன நிலைகளோடு இருக்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பயணங்கள், இந்த மாதிரியான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. கடனை திரும்ப கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த விஷயத்திலையும் இன்றைய தினத்தில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. மறைமுகமான ரகசியமான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியிலிருந்து தேவையில்லாத தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. கண் சார்ந்த பகுதிகள், பாதம் சார்ந்த பகுதிகள், இந்த மாதிரியான பகுதிகளில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள்னால ஒரு சிலருக்கு உடல் அளவில் அசதிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நல்ல விஷயங்களுக்காக, வெளிநாடு முயற்சிகளாக இருக்கலாம், பணத்தை திரும்ப செலுத்தக்கூடிய முயற்சிகளாக இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கும். கொஞ்சம் கவன நிலைகளோடு செயல்படுங்க. நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். அதன் வழியிலிருந்து இடையூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்களுக்காக பணம் செலவு செய்றீங்கன்னா அந்த மாதிரியான முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க. உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார்.
பல்வேறு லாபங்களை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எதிர்பார்த்த யோகங்களை அடையக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மனதளவில் மகிழ்ச்சிகள் மற்றற்றதாக இன்றைய தினத்தில் இருக்கும். உல்லாசமான சிந்தனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக உள்ளது. விரும்பிய விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல எதிர்பார்த்த நபர்களிடம் சரியான நேரத்துல எதிர்பார்த்த ஆதரவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. மனைவி வழியிலிருந்து, நண்பர்கள் வழியிலிருந்து, பிள்ளைகள் வழியிலிருந்து, பார்ட்னர் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து, பிஸ்னஸ் வழியிலிருந்து, இந்த மாதிரியான விஷயங்கள் வழியிலிருந்தெல்லாம் லாப நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. விரும்பிய வெளிநாடு பயணம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக உள்ளது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க அதிக ஆசைப்படக்கூடிய விஷயங்களை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். அதிக ஆசைகள்னால பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியம் மேம்படும். நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அடர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், இது குறித்த ஈடுபாடுகள் இருக்கும். இதன் வழியில சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த தொழில் முறையில இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிரிகள் வழியிலிருந்து சின்ன சின்ன இடையூறுகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. தேவைக்கேற்ப கடன் வாங்க வேண்டிய சூழல்கள், தொழில் முறையில போடுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமான இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உணவு, உடை சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியிலான விஷயங்கள், பணி சார்ந்த விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பழைய பொருள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறைகள், கற்கள் சம்பந்தமான துறைகள், இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, தொழில் முயற்சிகள், இந்த மாதிரியான தொழில் முயற்சிகள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறை, அதே மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட துறை, இந்த மாதிரியான துறை ரீதியிலான பணிகள்லையும் இன்றைய தினத்துல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வழியிலிருந்து சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மருத்துவ ரீதியிலான விஷயங்கள் வழியிலிருந்து உடல் நல ஆரோக்கியம் பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியம். பயணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். தொழில்முறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது. பேச்சுவார்த்தைகள்லையும் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பணி சார்ந்த விஷயங்கள், தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதன் வழியில நாம பணம் போடக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா
ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. இறை ரீதியிலான விஷயங்கள்ல நீங்க ரொம்பவும் ஈடுபாடுகள் கொள்ளக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் குறித்து தந்தை கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. அரசியல் சார்ந்த பதவிகள்ல இருக்கக்கூடிய நபர்கள், அதே மாதிரி திரைத்துறை சம்பந்தமான கலை ரீதியிலான துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். அதே மாதிரி புதிதாக அரசியல் முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கின்றது. உங்களுக்கு தலைமை பொறுப்புகள் வந்தடையக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் உயர்வடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய மூத்த பிள்ளைகளுக்கும் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. வரவுகளால மனமகிழ்ச்சிகள் அதிகமானதாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல சின்ன சின்ன நிதானங்கள் அவசியம். மனநிலையில பதற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள், பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. இதன் வழியில நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல எல்லா விஷயங்கள்லையும் நிதானங்கள் அவசியம். இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. எதிர்பாராத வகைகளில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சொத்துகள் சார்ந்த விஷயங்கள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான கவன நிலைகள் அவசியம். இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து புதிதான முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். இது குறித்த பேச்சுவார்த்தைகள் இருந்தாலும் இன்றைய தினத்துல தவிர்க்கலாம். பயண ரீதியிலான விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் அவசியம். தகுந்த பாதுகாப்பு கவசங்களோடு நாம போக வேண்டியது கட்டாயமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா அம்மா வழியில, அண்டை அயலார்கள் வழியில, உறவு முறைகள் வழியில ஒரு சிலருக்கு பிரச்சனைகளோ ஏமாற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்களோ இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த எண்ணங்கள், முயற்சிகள், இதில் அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும். உயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த சிந்தனைகள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பயண ரீதியிலான விஷயங்கள்ல கவனங்கள் அவசியம். இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். அதன் வழியிலிருந்து இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் இன்சூரன்ஸ், பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள், உயில் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. இதன் வழியிலிருந்து ஏதேனும் நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையும் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது.
ஒரு சிலருக்கு தேவைக்கு ஏற்ப மாதிரி இடமாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் பிஸ்னஸ்ல வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் ரீதியிலான முயற்சிகள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும். நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகள் வரலாம். சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய அவசியங்கள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வழியில எதிர்பார்த்த வெற்றிகள் அமையக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. திருமணம், வரன் சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு, பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் எதுவாக இருக்கோ அது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. இதிலெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால உங்களுடைய மனைவி, நண்பர்கள், பிள்ளைகள், பார்ட்னர் இவங்க எல்லாருக்கும் ஏதேனும் நன்மைகள், ஆதாயங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. விடுபட்டு போன விஷயங்கள் இருந்தாலும் அது குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யுங்க. இதிலெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. முன்கோபங்கள்னால தேவையில்லாத கருத்து மோதல் பிரச்சனைகள், வீண் விவாதங்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. குடும்ப செலவுகளை சமாளிக்க வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கும். தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில செலவுகளோ இல்லைன்னா கருத்து மோதல் பிரச்சனைகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எதிரிகள் வழியிலிருந்து இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. முகம் சார்ந்த பகுதிகள், கண் சார்ந்த பகுதிகள், வாய்ப்பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது. இது குறித்த பகுதிகளில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் செலவுகள் சார்ந்த விஷயங்கள், உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் கவனங்கள் அவசியம். ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. மருத்துவ ரீதியிலான விஷயங்கள் வழியில் உடல் நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்து தொடர்ந்து முயற்சிகள் எடுங்க. உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் இதில் கவனங்கள் அவசியம். உங்களுடைய பொருட்கள், உடைமைகள் சம்பந்தமான விஷயங்கள்லையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பைரவ பெருமான் வழிபாடு. ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்துல ஒரு சிலருடைய வீடுகளில் குழந்தை பேறு சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுக்கு கலைத்துறை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் புதிதான ஈடுபாடுகள் இருக்கும். அதில் இருக்கிறீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது.
செய்வது, பூஜை, பிரார்த்தனை உள்ளிட்ட விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் கொண்டு நீங்கள் செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மனதளவில்னு பார்க்கும் பொழுது உங்களை குறித்த ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி சின்ன சின்ன தாழ்வு மனப்பான்மைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. இன்றைய தினத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக உள்ளது. உங்களுடைய பிள்ளைகள், தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள், மனம் விரும்பிய நண்பர்கள், மனம் விரும்பிய நபர்கள், இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருடைய வீடுகளில் குழந்தை பேறு சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம். அதன் வழியிலிருந்து இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. தடுமாற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள், பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.